அம்மா என்னமோ சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய். என்னம்மா இன்னைக்கு சமைக்க போகிற? இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறேன். அதுவும் வந்து அரைச்சி வச்சு செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஓகே. விறகடுப்பில் தான் இன்னைக்கு சமைக்க போறியா? அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேவையானது வந்து என்னென்னலாம் வச்சுருக்க? மிளகாய் ஒரு 7 மிளகாய், கொத்தமல்லி, அது கூடவே வந்து சீரகம், மசால் செலவு, பட்டை லவங்கம். இதுதான் மசால் செலவுனா பட்டை லவங்கம், கிராம்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் மசால் செலவு. இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டுன்னு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. கரெக்டான பதத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இது நல்லா விறகு அடுப்புங்கிறதுனால நல்லா வெந்துரும்ல? ஆமாம், அது நல்லா இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நம்ம வந்து கேஸ் அடுப்பில் செய்யறதோட நம்ம விறகு அடுப்பில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பூண்டு அப்படியே முழு பூண்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். அதுக்குள்ள வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றிட்டு இட்லி வெந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்மளாம் அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுமா இல்லை உடச்சி ஊற்றணுமா? இல்லை, முட்டையை வேக வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 8 முட்டை வந்து வேக வச்சு கீறி விட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து மசாலாவோட போட்டு வறுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு போகிறேன். வெளியே சேர்த்து இந்த மசாலையே நல்லா கொஞ்சம் கலரி விடலாம். இந்த மசாலாம் கொஞ்சம் வந்து இந்த முட்டைக்குள்ளே போய் முட்டை வந்து மசாலாவோட இப்படி போட்டு பிறகு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இந்த மெத்தடில் செய்வேன். இப்போ வந்து சட்டி சூடாகிடுச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிக்கிச்சிங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டோங்க. அப்படியே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே வணங்கிட்டோம் கொஞ்சம் நேரம், அப்புறம் பார்க்கலாம். அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வணங்காதுங்க. அதனால் வந்து இப்படி அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா குழம்பும் நல்லாயிருக்கும், சுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும். அதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி முட்டை கிரேவி வந்து இஞ்சி பூண்டுலாம் தனியாக அப்படி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கரையை விட்டுட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நாம் இது கூடைய இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த முட்டை இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பயுமே இப்படி தாங்க செய்வோம். ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்களும் இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? நெக்ஸ்ட்டு என்னம்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்குறதுன்னா மிளகாய் ஒரு 6 மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மசால் கொஞ்சம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் தான் போட்டு சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நாங்கள் வந்து குழம்புல வந்து கருவேப்பிலை போட்டோம்னா நம்ம வந்து சரியாக சாப்பிட மாட்டோம். அதனால் அரைச்சி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். போட்டுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இதில் மசாலா மட்டும் சேர்த்துருக்கீங்களா இல்லை கடலை தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களா? கடலை தேங்காய்லாம் நான் எதுவுமே செய்யலைங்க. இந்த மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இன்னைக்கெல்லாம் கடலை தேங்காய் எதுவுமே நான் போடல. ஒரு வேளைக்கு தானே வைக்கிறேன், அதனால் எதுவுமே சேர்த்தல. வெறும் மசாலா இந்த மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி. வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சுவையான இட்லியும் முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். நாங்களாம் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.